இங்க ஒரு பணக்கார பையன் ரொம்ப வேகமா கார் ஓட்டுறான். அவனை டிராபிக் போலீஸ் நிறுத்துறாங்க. ஆனா அவன் எந்த பயமும் இல்லாம நிறைய காசு எடுத்து அந்த போலீஸ் மூஞ்சிலே வீசுறான். உடனே அந்த போலீஸ்க்கு செம கோவம் வந்துடுது. அவனை ஜெயில போட்டுறாங்க. ஆனாலும் அவனுக்கு எந்த கஷ்டமும் இல்ல. அவனோட அப்பா அங்க வராரு. அவங்க அப்பா ஊருக்குள்ளேயே ஒரு பெரிய பணக்காரராகவும் ஒரு ரெஸ்பெக்ட் மேனாவும் இருக்காரு. அவனோட பையனுக்கு எப்படியாவது நல்ல புத்தி கொண்டு வரணும்னு ஒரு பெரிய பிளான் பண்றாரு. அவனை மயக்க மருந்துனால ஷூட் பண்ணிடுறாங்க. திரும்ப அவன் கண் முடிச்சு பார்க்கும்போது ஒருத்தரோட பண்ணையில அடிமையா இருக்கான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அவனுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் இப்போ இருக்கு. உண்மையிலேயே அடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த மொத்த வில்லேஜுமே ஒரு ஃபேக் ரஷ்யாவோட வேர்ல்டு வில்லேஜ் மாதிரி அதை செட் பண்ணி இருக்காங்க. அங்க வில்லேஜஸா இருக்கக்கூடிய எல்லாருமே ஆக்டர்ஸ் தான். அந்த வில்லேஜை சுத்தி நிறைய கேமராஸ்ல வச்சிருக்காங்க. இவன் என்னெல்லாம் பண்றான்னு ஃபுல்லா மானிட்டர் பண்றாங்க. வெளியே டைரக்டர்ஸ்லாம் ஸ்கிரிப்ட் எழுதி என்ன பேசணும்னு சொல்றாங்க. உள்ள இருக்கிறவங்க அதுபடி நடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் அவன் பொய்ன்னு நினைக்கிறான். அங்க இருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்றான். அப்போ ஒரு உண்மையான கரடி அங்க பாக்குறான். நம்ம டைம் டிராவல் பண்ணி இங்க வந்துட்டோம்னு நம்ப ஆரம்பிக்கிறான். அந்த ஊரை விட்டு தப்பிச்சு போனதுக்கு அவனை தூக்கு போட ரெடி ஆகுறாங்க. அப்போ ஊர் தலைவரோட பொண்ணு வந்து அவனை காப்பாத்திடுறான். நம்ம இதுக்கப்புறம் இப்படிதான் வாழ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃபுல்லா நம்ப ஆரம்பிச்சிடறான்.